எல்லாரும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த கவர்மெண்ட், அதுக்கப்புறம் எல்லாம் நாங்கள் தான். நாங்கள் வந்ததுக்கப்புறம் மாற்றி வச்சோன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக வேலை பார்த்தீங்கன்னா ஓகே, ஏதாவது கோக் மாக் பண்ணீங்க கடுப்பாயிடுவோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு அனுமதியெலாம் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்களாம். அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஹெலிகாப்டர் வச்சு இப்படி லைட்டாக பூத்துற மாதிரி ஏதோ ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டோம். அதுக்கு உடனே காவல்துறை பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. காவல்துறை வந்து வேணும்னே திமுகவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு காவல்துறை வந்து அவங்களுடைய கடமையை சிறப்பாக செய்கிறது கிடையாது, அவங்களுடைய வேலைகளை தட்டி கழிச்சிடுறாங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எல்லாரையும் நான் நோட் பண்ணியிருந்தாங்கிறேன். ஆட்சிக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சாஃப்டாக பேசுகிற மனுஷன்தான். ஆனால் சாஃப்டாகவே வார்னிங் கொடுத்துருக்கிறார். தேர்தல் நெருங்கும் போது இந்த மாதிரி வார்னிங்கள் வர்றது வந்து சகஜம்தான். பட் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்படி கொடுப்பாரு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் கொடுத்துருக்காரு பாருங்களேன். 145 நாட்கள் தான் இன்னும் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பீர்கள். எங்களுடைய பாண்டித்துறை அவர்கள் ஒரு ஹெலிகாப்டர் பூ போல் மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கேட்டிருந்தார்கள். இதில் என்ன மோசம் வந்துவிடும்? ஒரு மோசமும் நடக்க போறது. ஆனால் காவல்துறை அனுமதி மறுக்கிறது. நான் கூட ஒரு உயர் அதிகாரிக்கு போன் பண்ணேன், போனை எடுக்கலாம். மாநிலத்தில் ஒரு முதன்மையான ஒரு போலீஸ் அதிகாரி. ஆனால் அந்த காவல்துறைக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது, இந்த ஆட்சியை நம்பி நீங்கள் தயவு செய்து உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளாதீர்கள். நியாயமான முறையில் நேர்மையான முறையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இதை நான் எச்சரிக்கையாக கூட சொல்லுகிறேன். ஆட்சி மாற்றம் வறுமையானால் நீங்கள் அந்தந்த இடத்தில் இருக்க மாட்டீர்கள், தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நெக்ஸ்ட்டு இப்போ திமுக ஆட்சியில் ஒரு முதல்வர் நீங்கள் நினைக்காதீங்க, எல்லாருமே முதல்வராக தாங்கிறாங்க. துணை முதல்வர் இருக்காரா, அப்புறம் இருக்கிறவங்க எல்லாம் அங்கங்கே அப்படி முதல்வர் மாதிரி தான் எல்லாம் செயல்பட்டுருக்கிறாங்க. யார் எந்த முடிவு எடுக்கிறதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்ற ஆட்சிக்காரங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஏற்பட்ட ஆட்சி நமக்கு தேவையா? அதனால தான் பொறுப்பாக நம்ம மாநிலத்தை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குமாறு கேட்டுனுங்கிறாரு. அதாவது அப்படி ஓப்பனாக கேட்கல, பட் இவங்க வேணாம், இவங்க ரொம்ப மோசமாகறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன, நாங்கள் ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கு குத்துருங்க அப்படின்னு கேட்குறது தானே. அதை தான் பண்ணிக்கிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். எந்த பள்ளிக்கூடங்களுக்கு வாசலிலே போக முடியவில்லை, எந்த கல்லூரி வாசலிலே போக முடியவில்லை. எல்லா இடத்திலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், பெத்தமைடின் போன்ற பொருட்கள், இதெல்லாம் நமது வருங்கால சந்ததியினை மிக அதிகமான முறையிலே பாதிக்கும். யாரும் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று நமது முதலமைச்சர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் போகும்போதெல்லாம் கூட ஒரு துணை முதலமைச்சர், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பிறகு இந்த கட்சியை பொறுத்தப்பட்டிலும் ஒரு முதலமைச்சர் மட்டும் இருக்கிறார் என்று யாரும் நினைக்கக்கூடாது. முதலமைச்சர் கூடவே 3-4 முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். மாவட்டம் தோறும் முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். மண்டல வாரியாக முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். காவல்துறை சரியான முறையில் செயல்பாடு இல்லை. பாலியல் குற்ற வழக்குகள் 15% அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 39% அதிகமாக இருக்கிறது. வயதான பெரியவர்களுடைய குற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமாக வயதானவர்களை கொலை செய்வதும் வயதானவர்களுடைய பெண்களை கழுத்து நிறுத்து கொள்வதுமாக இருக்கிறது. இவ்வளவு மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா?